சார் கலந்துருக்கு, அந்த ரகசியம் என்ன சார் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் ரகசியமா? சொல்லாம இருந்தது ரகசியம். சொல்லிவிட்டு அதுக்கு பேர் ரகசியமே இல்லை. அப்ப அந்த ரகசிய பொருளையும் இதுக்குள்ள வச்சிருக்கு. 51 சத்து, உறுப்புகளுக்கு தகுந்த சத்து, செல்லுக்கு தகுந்த உணவு. நமக்கு தகுந்த உணவு இல்லை. நமக்கு தகுந்த உணவு சாப்பிட்டுதான் இப்படி ஆயிட்டோம். நம்ம செல்லுக்கு தகுந்த உணவு உள்ள கொடுக்குறோம். அப்ப அந்த செல்லுக்கு தகுந்த உணவையும் இதை கெடாத ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா தேன். தேன் நீங்க 5000 வருஷம் வச்சிருந்தாலும் கெடாது. 10,000 வருஷம் வச்சிருந்தாலும் தேன் மட்டும் கெடவே கெடாது. நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்து திருப்பி உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அந்த இடத்துல ஒரு பாக்கெட் வச்சுட்டு போனோமே, ஒரு பொருள் வச்சோமே அப்படின்னு இன்னொரு பிரிவில் நீங்க தேடி எடுத்து அதை பார்த்தாலும் அது கிடையாது. அப்படியேப்பட்ட அற்புதமான விஷயத்தை தான் உள்ள கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மூணையும் ப்ராசஸ் பண்ணி உள்ள கொடுக்கும்போது அணுவா மாத்தி உள்ள வச்சிருக்காங்க. எதுங்க? அணு. அணு எங்க இருக்கும்? இதுவே நான் நேரத்துக்கு தெரியல. அந்த தம்பிக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. சின்ன பையன், அணு உடம்புக்குள்ளதான் இருக்கும். அது எல்லாம் செல்லாவும் இருக்கும். அந்த செல்லா இருக்கும். அந்த செல்லை தான் டேமேஜ் ஆனதுனால நம்மளால ஒரு நோயின்னு சொல்லி அதை நம்ம சரி பண்ணிக்க முடியாம இருக்கும். அதை சரி பண்ணக்கூடிய விஷயத்த இதுக்குள்ள வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் தேவ அமிர்தம். தேவாமிர்தம்ங்கிறது சித்தர்கள் சாப்பிட்டதுனால அதுக்கு பேர் தேவாமிர்தம். இதுக்கு 248 பேர் இருக்கு. அமுரின்னு ஒரு பேர் இருக்கு, குரு மருந்துன்னு இருக்குது, நலமான செந்தூரன் இருக்கு, இந்த மாதிரி பல பேர் இதுக்கு இருக்கு. அப்ப இதை ப்ராசஸ் பண்ணி கொடுத்து அதை முழுமையா, அதாவது தனித்தனியா எடுத்து வச்சு நம்ம தேன்ல குழைச்சு சாப்பிட்டா அதோட பேர் வேற. ஒட்டு மொத்தமா அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு டப்பாக்குள்ள அடைச்சு கொடுக்கும்போது அத்தனை சத்து உள்ள இருக்கிறதுனால இதுக்கு பேர் தேவாமிர்தம்னு வச்சிருக்காங்க. அப்ப இதை ஒவ்வொருத்தரும் டெய்லி இதுல 3 கிராம் அளவு ஒரு ஸ்பூன் இருக்கும். அந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்து வெறும் வயிற்றுல ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா, சாப்பிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இந்த 1/2 லிட்டர் தண்ணி இந்த இதுவும் சேர்ந்து உள்ளே போய் இம்மிடியட்டாக பிளட்ல போய் கலந்துரும். பிளட்ல உடனே கலக்கும்போது என்ன ஆகுனா சத்தம் அது கன்வெர்ட் ஆகிடும். பிளட்டுக்கு உள்ளே போய் மேட்ச் ஆகும்போது அது முழுக்கிய சத்து, முழுமையான சத்து அது மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலையில் 2 இட்லி சாப்பிட்ணும்னு வச்சுங்க. அந்த 2 இட்லி ப்ராசஸ் ஆகி சத்தா கன்வெர்ட் ஆகி பிளட்ல போய் கலக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது? எதுங்க? 3 மணி நேரம். ரைட்டு, 3 மணி நேரம். இன்னொருத்தர் நிறைய பேர் டெஸ்ட் எடுக்க போகிறதே இல்லையா? பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது என்னங்க சொல்லுவாங்க? சாப்பிட்டு 1.5 மணி நேரம் மிச்சுவாங்க, 2 மணி நேரம் மிச்சுவாங்கன்னு சொல்லுவாங்க. காரணம், நம்ம சாப்பிட்றது சத்தா கன்வெர்ட் ஆகி பிளட்ல போய் சேரும்போது 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இது என்ன பண்ணுனா அவ்வளோ நேரம் டைம் எடுக்காது. நீங்க நாக்கில் வச்சு அடுத்த செகண்ட் தண்ணி குடிச்ச உடனே சத்தா கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 2 மணி நேரம் கேப்பை குறைச்சு 2 நிமிஷம் உள்ள போய் கலந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்தா மாற்றி கொடுத்துரும். உள்ள எந்த செல்லெல்லாம் தோய்வா இருக்கோ அந்த செல் இதை சாப்பிடும்போது 100% வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 100% வேலை செய்யும் போது பிளட்டுக்கு வீரியத்தன்மை கிடைச்சிடும். பிளட்டுக்கு வீரியம் கிடைக்கிற போது எந்த ஆர்கான்ல செல் இறந்து கிடந்துச்சோ அந்த இடத்துக்கு இம்மிடியா போயிட்டு டெட் செல்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு புது செல்லை ரீஜெனரேட் பண்ணிக்கும். கைத்தட்டி கொடுக்கலாமே, கை தூக்கிட்டாரு, அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப அந்த செல்லை ரீஜெனரேட் பண்ணிடும். அப்ப அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இது ரெகுலரா நம்ம எடுக்க நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய 4448 நரம்பு மண்டலங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இத்தனை நரம்பு மண்டலம் சேர்ந்ததான் நம்ம இப்படி நிக்கிறோம். நம்மள உள்ள இருக்கிறதெல்லாம் வலை மாதிரி பின்னிக்கிட்டு நிக்குது இல்லையா? இது எல்லாமே இந்த நரம்புல தான் நம்ம இப்ப நின்று இருக்கோம். அப்ப அந்த நரம்புக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை தான் ஸ்ட்ரோக்னு சொல்றோம். நரம்புக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை தான் மூட்டு வலி சொல்றோம். நரம்புக்குள்ள ஏற்பட்ட விஷயம் தான் கண்ணு ப்ராப்ளம். நரம்புக்குள்ள ஏற்பட்ட விஷயம் தான் குழந்தை இல்லாமை. நரம்புக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை தான் மூல பிரச்சனை. அப்போ இது என்ன பண்ணும்? பிளட் டெய்லி வீரியத்தன்மையை எடுத்துக்கிட்டதுனால உள்ள இருக்கிற செல் எல்லாத்தையும் ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டதுனால தோய்வடைந்த செல் எல்லாமே 100% வேலை செய்யும் போது நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய நம்ம நரம்பு மண்டலத்துக்குள்ள போய் வேலை செய்யும்.
அப்ப அங்க எங்கெல்லாம் டெட் செல்ஸா இருக்கோ இந்த ஒட்டுமொத்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா டீடாக்ஸ் பண்ணி அதை வெளியே எடுத்துரும். எடுத்துட்டா அந்த இடத்துல நமக்கு தேவையான சத்துக்களை கொடுத்துரும். சத்து உள்ள போயிட்டாலே நமக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன் சார் பின்னாடி உள்ளவங்களுக்கு இன்னும் கேட்கலீங்களா நான் பேசுறது? நான் அப்படியே கம்பெனி அப்படி மறைச்ச மாதிரி பார்த்துட்டீங்களா? எனக்கு ஒரு சந்தேகமே போச்சு. நான் கரெக்டாக பேசுனா தப்பா பேசணும்னு எனக்கு தெரியல. முன்னாடி மட்டும் கை தட்டினாங்க, நீங்க கம்முனே இருக்கிறீங்க. ரைட்டுங்களா? அப்ப நம்ம உடம்புக்குள்ள இயல்பு வாழ்க்கை வந்துடலாம். எப்படி வரலாம்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அல்ல, நம்ம முன்னோர்கள் மாதிரி வீரத்தன்மையோட நம்ம இருக்கலாம், நீண்ட காலம் வாழ முடியும். காரணம் நம்ம உடம்புல டெய்லியும் அது சுத்தப்படுத்தும் போது பிளட் டெய்லி வீரத்தன்மை கிடைச்சிட்டா நம்ம உடம்பு இந்த சுருக்க உழாது, ஏஜான தோட்டத்தை காட்டாது. ஏஜான தோட்டத்தையே காட்டாது. படிப்படியா நம்ம ஏஜ் ரிவேர்ஸ் ஆகுமோ தவிர்த்து வயசு அதே தான் இருக்கும். நீங்க அதுக்காக நம்ம இப்ப 58 வயசுல இருக்கோம், இதை ரெகுலர் சாப்பிட்டா 16 வயசுக்கு வந்துடும் அப்படிலாம் வர முடியாது. 16 வயசுக்கு உண்டான ஆட்டிடியூடு நமக்கு உடம்புக்குள்ள வந்துடும்.